பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9 வசனத்தை கொண்டு தான் கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் சிறுவன் சாமுவேல். அன்னாள் என்ற பெண்ணுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தாங்களாமா. போய் ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்களாமா. ஏசப்பா, நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா இந்த ஆண் பிள்ளையை உங்கள் ஆலயத்து வேலைக்கே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அதே மாதிரி ஏசப்பாவும் ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாங்களாமா. அந்த குழந்தை பேர் தான் சாமுவேல். அப்போ சாமுவேல் சற்றே வளர்ந்த உடனே ஆலயத்தில் இருக்க ஏலி தாத்தா கிட்ட போய் விட்டாங்களாமா. தாத்தாக்கு ஏலி தாத்தாக்கு போக போக வயசாயிட்டே போச்சாமா. சரியா கண் பார்வை கூட தெரியலையாமா. அப்போ ஒரு உதவியா இருந்தது யாருன்னா சாமுவேல் தான். தாத்தா சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்படிந்து இருந்தாராமா. அப்புறம் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்தாராமா. சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கிடைச்சாமா. தாத்தா கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தாங்களாமா. அப்புறம் போய் கேட்டாங்களாமா, கூப்பிட்டீங்களா தாத்தா? சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாங்களாமா. நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாமா. திரும்பி சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சாமா. அப்புறம் திரும்பி நம்மள தாத்தா கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தாங்களாமா. கூப்பிட்டீங்களா தாத்தா? சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாங்களாமா. திரும்பி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாமா. திரும்பியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சாமா. திரும்பியும் நம்மள தாத்தா கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தாங்களாமா. கூப்பிட்டீங்களா தாத்தா? சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாங்களாமா. நான் கூப்பிடலப்பா, நீ போய் நல்லா சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்போ தாத்தாவுக்கு ஒரு யோசனை, ஏசப்பா அவனை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் திரும்பியும் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்களாமா. திரும்பியும் போய் படுக்கறையில போய் படுத்தாங்களாமா. திரும்பியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சாமா. அப்போ சாமுவேல் இருந்துச்சு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஏசப்பா இருந்துட்டு, ஏலியோட பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, ரொம்ப தப்பு பண்றாங்க, அதனால தண்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்புறம் இந்த வசனத்தை கேட்டு சாமுவேலும் நைட்டு படுத்து தூங்கிட்டாங்களாமா. அப்புறம் காலையில எழுந்துச்சு ஆலயத்துல இருக்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களாமா. தாத்தா வந்து, நைட்டு ஏசப்பா உங்ககிட்ட என்ன வார்த்தை சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்களாமா. அதுக்கு சாமுவேல், உங்களோட பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அதனால தண்டிக்க போறாங்களாமா அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்புறம் ஏலி தாத்தா, ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏசப்பாவோட வசனத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஏசப்பா கூப்பிட்டோன்னு சொல்லுங்க ஏசப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம அம்மா உதவி கூப்பிட்டா கூட நான் டிவி பார்க்குறேம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்ல போறோம்மா. சாமுவேல் மாதிரி கீழ்ப்படிய போறோமா. தேங்க்யூ.